அண்மை செய்தி. சேலம் மாநகர எதிர்க்கட்சி தலைவர் மீது தாக்குதல் சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சேலம் மாநகராட்சியின் இயல்பு கூட்டம் இன்று சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் தொடங்கி நடைபெற்றிருந்தது. குறிப்பாக சேலம் மாநகராட்சியின் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் ஏழமூர்த்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசி வந்தார். குறிப்பாக சேலம் மாநகராட்சியில் ஒதுக்கக்கூடிய ஒப்பந்த பணிகள் முழுவதும் குறைவான தொகை கேட்பதற்கு ஒதுக்காமல் அமைச்சரின் ஆதரவாளருக்கு தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு தெரிவித்து பேசி வந்த நிலையில் இதனை அப்போது திடீரென குறுக்கிட்டு எழுந்த மாநகராட்சி திமுக கவுன்சிலர் இளங்கோவன் என்பவர், அதாவது கவுன்சிலருக்கு சாப்பிடுவதற்கு கொடுக்கப்பட்ட மிக்சர் பாக்கெட்டை எடுத்து யாதவமூர்த்தி மீது தாக்கினார். இதனைத் தொடர்ந்து யாதவமூர்த்தி எதற்காக தாக்கியார்கள் என கேட்டு விளக்கம் கேட்டு வந்தார். அப்போது பின்பக்கமாக வந்த திமுக கவுன்சிலர் சுகாசினி என்பவர் எதிர்க்கட்சி தலைவரும் கேள்வியை கேட்டு கையை நீட்டி பேசிக் கொண்டிருந்தது. அவர் கையை தடுக்க முயன்றதால் இவர் ஓங்கி அவருடைய கன்னத்தில் தாக்கினார். தொடர்ந்து இருவரும் தாக்குதல் ஈடுபட்டது. தொடர்ந்து மாநகராட்சி கூட்டமே ஒரு கலவரம் போல் காட்சியளித்தது. தற்போது இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் மீது தாக்கியதற்கு நீதி கேட்டு தற்போது சேலம் மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பிரச்சனை நடைபெற்றதால் உடனடியாக இந்த பாதியிலேயே கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் அறிவித்த நிலையில் தற்போது தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரை திமுக கவுன்சிலர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.